ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, பங்குனி உத்திரம் நாளைக்கு வருதுங்க. வீட்டிலையே எப்படி எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு முருகபெருமான மனதார வழிபடலாம் அப்படின்ற விளக்கங்களும் சில கேள்விகளுக்கான பதில்களும் இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எளிமையான முறையில் முருகபெருமான வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி உத்திரம் அப்படின்றது முருகபெருமானுக்கு நிறைய விரத நாட்கள் இருக்குது. அதில் பங்குனி உத்திரமும் ரொம்பவுமே முக்கியமான விரத நாள் அப்படின்னு சொல்லப்படுது. பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வருடத்தில் 12 மாதங்கள் இருக்குது. அதில் கடைசியாக வரக்கூடிய 12வது மாதம் தான் இந்த பங்குனி மாதம். அதே மாதிரி நட்சத்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12வது நட்சத்திரமாக வரக்கூடியது தான் உத்திர நட்சத்திரம். இந்த ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வரக்கூடியது தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நிறைஞ்ச பௌர்ணமியில் வரும். இந்த வருஷம் அப்படின்னீங்களா, இந்த வருஷம் மட்டும் அடுத்த நாள் தான் பௌர்ணமி ஆரம்பிக்குது. பங்குனி மாதமும் உத்திர நட்சத்திரமும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நிறைய கோயில்களில் 11ஆம் தேதி தான் பங்குனி உத்திரம் விசேஷம் நடைபெறுறது. ஆனால் பௌர்ணமி 12ஆம் தேதி தான் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எளிமையாக எப்படி முருகபெருமானை வழிபடுறது அப்படின்னா, காலையில் எழுந்து நீராடிட்டு எப்பயுமே நம்ம விளக்கேற்றுற மாதிரி முருகபெருமான் முன்னாடி விளக்கேற்றி ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு 108 வாட்டி சொல்லி உங்களோட விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு பாலாபிஷேகம் நிறைய செய்வாங்க. பால் குடங்கள் நிறைய எடுப்பாங்க. உங்களால் முடிஞ்சால் பால் வாங்கி கொடுங்க முருகபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு, ரொம்பவுமே நல்லது. மாலையில் 6 மணிக்கு மேலே வீட்டில் அழகாக முருகபெருமான் சிலை இருக்குதா இல்லை வேல் இருக்குதா எது இருந்தாலும் எடுத்து அழகாக அபிஷேகம் பண்ணுங்கள். உங்களால் 3, 5, 7 எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. வேல் இருந்தது அப்படின்னா சட்கோண கோலம் போட்டு அதில் சரவண பவ அப்படின்னு எழுதி அழகாக 6 தீபம், நெய் தீபமாக இருந்தால் ரொம்பவுமே சிறப்பு. இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. பஞ்சுத்திரி போட்டு ஏற்றிக்கோங்க. வேல்மாறல், திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, இதில் எந்த பாடல் உங்களுக்கு தெரியுமோ அந்த பாடலை பாராயணம் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை 108 வாட்டி சொல்லுங்கள். இந்த ஒரு மந்திரமே போதும். அத்தனை பாடல்கள் பாடினதுக்கு சமம். இந்த சரவண பவ அப்படின்ற ஒரு மந்திரத்திற்கு அவ்வளோ பவர் இருக்குது. மனதார வழிபட்டுட்டு உங்களோட வேண்டுதலை எல்லா பூஜையுமே முடிச்சுட்டு கையில் ஒரு பூ வச்சு உங்களோட வேண்டுதலை மனதார சொல்லி அந்த பூவை முருகன் திருப்பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். நெய்வேத்தியத்துக்கு பாலும் நாட்டு சக்கரை போட்டு வைங்க. இல்லை அப்படின்னா முருகனுக்கு பிடிச்ச அந்த தேனும் திணைமாவும் செஞ்சு வைங்க. முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. முருகபெருமான வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. This video is sponsored by BuyMote eShopping. BuyMote eShopping is one of the best online shopping app. இந்த ஆப்பில் எல்லா விதமான பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை.